வெல்கம் டு சியர்ஷா டிஎன்பிசி. ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து 100 டேஸ்க்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ அது ஸ்டார்ட் ஆகி வந்து 2 வீக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ ஒரு வீக்கான நோட்ஸை வந்து அன்றைக்கான வீக் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் வீக் எண்டில் வந்து கரெக்டாக வந்து டெஸ்ட் வச்சுருவோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து ஏற்கனவே இருந்த பேட்ச். ரைட், நிறைய பேர் வந்து அந்த டயத்தில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களால் சேர முடியல சார், அமௌண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக தான் இப்போ நம்ம வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சார் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் வந்து குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார், ஸோ அதை முடிச்சிட்டுக்கப்புறம் நாங்கள் வந்து பேட்ச்சில் வந்து ஜாயின் ஆகிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் ஸோ இந்த பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன பேட்ச் நேம் வந்து வின்னர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ப்பா. ஸோ அதுக்கான A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. எப்போ வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து முடியுது, எவ்வளோ ஃபீஸு, என்னெல்லாம் வந்து படிக்கணும், நோட்ஸ் வந்து எப்படி கொடுப்போம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இப்படின்றத ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக புரியும். நிறைய பேர் வந்து பேட்ச் வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்க்காம டேரெக்டாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ண நான் என்னப்பா பண்ணுறது? வீடியோவிலே நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவேன்ப்பா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். நமக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 15/7/2025, அதாவது குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு. அண்ட் இப்போ எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 28/9/2025. முன்னாடி ஒரு நாள் போகலாம், இல்லாட்டி பின்னாடி ஒரு நாள் 2 நாள் தள்ளி போகலாம், அவ்வளோதான். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்து 75 டேஸ் இருக்குது. ஸோ நம்ம பேட்ச் வந்து இந்த 75 டேஸை பொறுத்து தான். ரைட்டா? குரூப் 4 முடிஞ்சு படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பேட்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சார் அவ்வளோ நாள் வந்து இன்னும் 2 வாரம் இருக்குது சார், அதுவரை நான் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து ஜூலை 1 வந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேட்ச்சில் ஜாயின் ஆகிட்டு அந்த ஷெட்யூலில் இருக்க 2 வாரத்துக்கான நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த 2 வாரம் வந்து நீங்கள் அந்த 2 வாரத்துக்கான நோட்ஸ் வந்து நல்லா உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கலாம். ரைட்டா? மொத்தமாக வந்து 20 டெஸ்ட்டுப்பா. ஒரு வீக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு மொத்தம் 10 வாரம் இருக்குது. அதனால் 10 டெஸ்ட்டு அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 10 டெஸ்ட்டுப்பா. ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு நாங்கள் வச்சுருவோம். ஸோ மொத்தமாக டோட்டல் டெஸ்ட் வந்து 20 டெஸ்ட்டு. ரைட்டா? என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். அண்டு டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கில் என்ன பிடிஎஃப் இருக்குது, என்னென்ன வந்து கவர் ஆகிருக்கு, ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் 2 சேர்த்து ஒரு டாப்பிக்கில் என்ன கவர் ஆகிருக்குன்றதையும் கொடுத்துருவோம். அண்டு ஒன்லைனர் இது வந்து ஸ்பெஷல்ப்பா. ஒன்லைனர் ஃபார் யூனிட் 7. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம நிறைய படிக்கணும். 20 திருக்குறள், 9 அறநூல்கள், 13 தமிழறிஞர்கள், திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அப்புறம் 8 தமிழ் சான்றோர்கள், அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அதை வந்து எப்படி படிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம படித்து முடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஒன்லைனர் மெட்டீரியல் ஃபார் யூனிட் 7 பர்பஸ் ஒன்லி சூப்பராக வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரைட்டா? அடுத்து என்னென்னு பாருங்கள். 6th to 12th நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கு, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், எதிர்ச்சொல், சொல் பொருள், கலைச்சொல், இதெல்லாம் வந்து தனி பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம்ப்பா. இப்போ 6th to 12th நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கு, பிரித்தெழுதுக்கு என்னென்ன இருக்குது டோட்டலாக வந்து ஒரு பிடிஎஃப், சேர்த்தெழுதுக்கு என்னென்ன இருக்குது டோட்டலாக ஒரு பிடிஎஃப், எதிர்ச்சொல் என்னென்ன இருக்குது, சொல் பொருள் என்னென்ன இருக்குது, கலைச்சொல் என்னென்ன இருக்குது, எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருவோம்ப்பா. ஸோ அதை நீங்கள் நம்ம ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதுமானது. ரைட்டா? இப்போ அடுத்து தமிழில் என்ன கொடுக்குறோம்னா பிவைக்யூப்பா. 2012 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ ஸோ அதை வந்து ஒரு ஹோல்சம் பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும். ரைட்டு? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன நோட்ஸ் வந்து கொடுக்குறோம்னா வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் யூனிட் வைஸ் கொடுத்துருவோம்ப்பா. இப்போ ஒரு 7 யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே வந்து படிக்கணும், அதுவே வந்து நாங்கள் வேர் டு ஸ்டடி பிடிஎஃபாக கரெக்டாக வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்து இப்போ 6th to 12th சமச்சீர் புக்கு பிடிஎஃப் அதையும் வந்து கொடுத்துட்டு அண்டு பிவைக்யூ கொஸ்டின்ஸ் வழக்கம் போல் 2012 2024 வரைக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் என்னென்ன இருக்குன்றது மொத்தமாக வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஃபார் யூனிட் 2 அண்டு யூனிட் 7. யூனிட் 2ங்கிறது வந்து இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த யூனிட்டுக்கும் யூனிட் 7ங்கிறது வந்து ப்ரோஸு போயமு. நீங்கள் போயிட்டு ப்ரோஸு போயமை தேடி தேடி படிக்க தேவையில்ல. ஸோ அது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து யூனிட் 2க்கும் யூனிட் 7க்கும் வந்து கொடுத்துருவோம். ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸு நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸு ப்ளஸ் என்னோட நோட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குமோ ஸோ அதை மெர்ஜ் பண்ணி தான் வந்து டோட்டலாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதான் வந்து நம்ம நோட்ஸோட ஸ்பெஷல். அண்டு போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம்லேயே இருக்கும்ப்பா. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கவலைப்பட தேவையில்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது சார், நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தா எனக்கு புரியலை நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு அந்த பிடிஎஃப்லேயே வந்து மேலேயே வந்து தமிழில் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுட்டு புரியல அப்படின்னா நீங்கள் தமிழில் படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம நோட்ஸு. அண்டு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன கொடுக்குறோம்னா டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் மெட்டீரியல், ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதையே வந்து கொடுத்துருவோம். அண்ட் பிவைக்யூ கொஸ்டின்ஸ்ப்பா, பாலிட்டிக்கு தனியாக, ஜாகிரபிக்கு தனியாக, ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து 2012 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ ஸோ அதை வந்து நாங்கள் டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருவோம் பிவைக்யூ கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் சம்ஸ், இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் பிவைக்யூ கொஸ்டின்ஸு வந்து கொடுத்துருவோம். ஸோ ஓகேவா, இத்தனை நோட்ஸ் கொடுத்துட்றோம். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மேக்ஸ் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். மேக்ஸ் கிளாஸுக்கு வந்து தனியாக வந்து ஆள் போட வேண்டியது இருக்குப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து சேர்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கிறது வந்து நடக்குமா நடக்காதான்றது எனக்கே தெரியும். ரைட், இப்போ ஸ்டார்டிங் டேட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14/7/2025பா. எண்டிங் வந்து 26/9/2025. மொத்தம் வந்து 75 நாள் பா. ரைட்டா, பேமெண்ட் டேட் வந்து நீங்கள் ஜூலை 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே 6ன்னு கொடுத்துருக்கேன், அது தப்பாக இருக்குது. பேட்ச் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் வரைக்கும் டைமு. ஸோ ஜூலை 1லேருந்து ஜூலை 20 வரைக்கும் டைமு. நீங்கள் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணி பேட்ச்சில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த அமௌண்ட்டு பார்த்தோம்னா வந்து 900 ருபீஸ் தான்ப்பா. இதுக்கு முன்னாடி போட்ட பேட்ச்சுக்கும் வந்து 900 ருபீஸ் தான், இந்த பேட்ச்சுக்கும் வந்து 900 ருபீஸ் தான். எல்லாமே ஒரே எஃபோர்ட்டு தான். அந்த 100 நாளுக்கு அவங்களுக்கான அந்த பேட்சுக்கான என்ன எஃபோர்ட் போட்டோமோ அதே எஃபோர்ட் தான் இந்த 75 டேஸு பேட்சுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம். இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணி படிச்சிடலாம்ப்பா. ஜூலை 1 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு, சார் எனக்கு 2 வாரம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் முன்னாடியே ஜாயின் பண்ணி படிக்கிறனால ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து 2 வீக்குக்கான நோட்ஸ், அந்த ஷெடியூலில் இருக்க 2 வீக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா, பேமெண்ட் ப்ராசஸ் பாருங்கள். பேமெண்ட் எப்படி பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் நேம் வந்து ஷுவர்ஷாட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு இருக்கும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கியூஆர் கோடு வந்து பின்னுடு மெசேஜில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு வந்துடும். ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. அதை வந்து இந்த நம்பருக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணணும். நம்பர் நோட் பண்ணுங்க பாருங்கள், 81 48 47 63 58. டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில் எப்படி மெசேஜ் பண்ணணும்னா இவங்க நேம் போட்டு பேட்ச் நேம்ங்கிறது வின்னர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க உங்கள் பேர். ப்ளஸ் நீங்கள் ஜென்ரல் தமிழா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷா அதையும் வந்து கூடவே வந்து போட்டுருங்க. டெலிகிராமில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம்ப்பா, ஓகேவா, 2 to 3 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ரைட்டா, நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் வந்து பார்த்துடலாம். 75 டேஸ் ஷெடியூல் தான் போட்டிருக்குது. டைம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற நோட்ஸை ப்ராப்பராக வந்து நல்லா ரீடு விட்டுட்டு நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே மேக்ஸிமம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும்ப்பா. தமிழில் வந்து ஒரு 85க்கு மேலே, ஜிஎஸில் வந்து ஒரு 50 மேலே, அண்டு மேக்ஸில் வந்து 25க்கு 20க்கு மேலே. ஸோ இதை உங்கள் எய்மாக வச்சுட்டு நல்லா படிச்சிங்கனாலே போதும். ஸோ நல்லபடியாக வந்து மார்க் வந்து பாஸ் பண்ணிவிட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நம்ம எளிதாக போயிடலாம். ரைட்டா, ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்துடலாம். இது வந்து தமிழ், ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸுக்கான ஷெடியூலு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷெடியூல் வந்து கீழே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் எப்படி போகும்னா தமிழ் ஆங்கில சொல் அதெல்லாம் ஒரு டைப்பு. அண்ட் டெய்லி வந்து ஒரு திருக்குறள் வரும். அண்ட் டெய்லி வந்து ஒரு இலக்கணம் வரும். 6th தமிழ் ஆங்கில சொல் இன்றைக்கி படிச்சிங்கன்னா அடுத்து 7th தமிழ் ஆங்கில சொல், 8th தமிழ் ஆங்கில சொல், அந்த மாதிரி வந்து 9th 10th புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படின்னு மாறி மாறி வரும்ப்பா. மற்றபடி வந்து டெய்லி வந்து ஒரு இலக்கணம் டாபிக் வந்து வந்துடும். டெய்லி வந்து யூனிட் 7லேருந்து ஒரு டாபிக் வந்து வந்துடும் கடைசி வரைக்குமே. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் வந்து ஒரு 6 டேஸ் எடுத்திருப்பேன், 1 வீக் எடுத்திருப்பேன். ஸோ எந்தெந்த டாப்பிக்கு 6 டேஸ் எடுத்திருப்பேன், சில டாபிக்ஸ்க்கு வந்து ஒரு 4 டேஸ் எடுத்திருப்பேன், 3 டேஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ படித்தா போதும். உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோம்னா
டெய்லி வந்து 2 டாபிக் இல்லாட்டி 3 டாபிக் கூடமே வரும். நீங்க இந்த ஜிஎஸ்ஸ வேகமா படிச்சு முடிக்கணும், வேகமா வந்து ரிவைஸ் பண்ணி முடிக்கணும்னா, நம்ம நோட்ஸே வந்து இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான நோட்ஸ் தான்ப்பா. அண்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து நடக்கும்ப்பா. காலையில டெஸ்ட் கொஸ்டின் வந்து அனுப்பிரும். ஈவினிங் வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம அனுப்பிருவோம். அண்ட் ரைட் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க எவ்வளோ மார்க், இதில எவ்வளோ மார்க், அதில எவ்வளோ மார்க்ன்னு எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வந்து அனுப்புனா வந்து போதுமானது. அண்ட் ஆப்வியஸா வந்து கூகுள் ஃபார்ம்லயும் வந்து நடத்தலாம்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து கேட்குறாங்க. சார் கூகுள் ஃபார்ம்லயும் நடத்துங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் வந்து எப்படி சார் பண்றது? அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எனக்கு அதில விருப்பம் இல்ல. ஏன்னா வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பழகுனா தான் வந்து நமக்கு எக்ஸாம் டைம்ல போயிட்டு, அங்க போயிட்டு எந்த வித தப்பும் பண்ணாம இருப்போம். அப்படிதான் இது என்னோட தியரி. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வந்து ஓஎம்ஆர் ஷீட்லயே வந்து ஃபில் பண்ணி டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது என்னால டைம் இல்ல சார். என்னால டைம் ஒதுக்க முடியாதவங்க வந்து ஸோ கூகுள் ஃபார்ம்ல வந்து பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம்லயும் வந்து நம்ம போட போறோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. ஸோ கூகுள் ஃபார்ம்லயும் தான் டெஸ்ட் நடக்கும். ரைட். இப்ப 9 வாரத்திலேயே உங்களுக்கு தமிழ் முடிஞ்சிரும் அண்ட் மேத்ஸ் முடிஞ்சிரும். ஆனா ஜிஎஸ் மட்டும் வந்து சயின்ஸும் ஜியோகிராஃபி வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும் 78th டே வரைக்கும். அண்ட் நமக்கு 78th டேத்தோட ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சுட்டு அண்ட் அந்த ரிமைனிங் 5 டேஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இப்போ 10 டெஸ்ட் கிட்ட வைக்க போறோம். ரைட்டா? ஸோ நீங்க 62வது நாள் முடிச்சதுக்கப்புறம் 63வது நாள்ல வந்து வீக் டெஸ்ட் நடக்கும். அண்ட் 64வது நாள்ல இருந்து தமிழ் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. மேத்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா, ஜிஎஸ், மேத்ஸ் வந்து ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன பார்த்தோமோ அதே மாரி தான் இங்கேயும். அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் யூனிட் 7லேருந்து டெய்லி ஒரு டாபிக். அங்க எப்படி சொன்னோமோ அதே மாரி தான் இங்கேயும் யூனிட் 7லேருந்து டெய்லி ஒரு டாபிக். கிராமர்லேருந்து டெய்லி ஒரு டாபிக். அண்ட் 6th டேர்ம் 1 சினானிம்ஸ். ஓகே. இதே மாரி டேர்ம் 2, டேர்ம் 3 சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ அந்த மாரி வந்து 6th to 12th ஃபுல்லா என்னென்னலாம் கவர் ஆகுதோ டெய்லி வந்து அதே மாரி ஒரு ஒரு டாபிக். 62வது நாள் வந்து நம்ம ஷெட்யூல வந்து முடிச்சிருவோம்ப்பா. போத் இங்கிலீஷ் அப்புறம் வந்து தமிழுக்கும். அண்ட் 70வது நாள்ல வந்து ஃபுல்லா வந்துமே முடிச்சிருவோம். ரைட்டா? ஸோ 64வது நாள்லேருந்து நீங்க தமிழ், இங்கிலீஷையும், மேத்ஸையும் வந்து நீங்க ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் 78th டே வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். 10th டெஸ்ட் வந்து முடிச்சிடுறோம். அண்ட் ரிமைனிங் இருக்க 5 நாள்ல வந்து நம்ம வந்து 10 ஃபுல் டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துட்டு நல்லபடியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலாம் 150க்கு மேல வந்து போட்டாலே போதும்பா. ரொம்ப ரொம்ப ஈஸியாவே வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லபடியா படிங்க. சீக்கிரம் வந்து பேட்ச்ல வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஜூலை 1 பேமெண்ட் வந்து ஸ்டார்ட்டிங் ஆகுது. ஸோ அப்பவே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 வீக்குக்கான நோட்ஸ் வந்து முன்னாடியே வந்து குடுத்துருவோம். ஸோ அந்த நோட்ஸை வந்து நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண மாரி நமக்கு இருக்கும். குரூப் 4 முடிச்சுட்டு சேர்ற ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 4 வந்து அதுக்காக அந்த 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ குரூப் 4 முடிச்சுட்டு சேர்ற ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துக்கலாம். ஸோ இப்பவே நான் குரூப் 2 தான் சார் படிக்கிறேன். உங்க முன்னாடி டெஸ்ட் பேட்ச்ல என்னால படிக்க முடியல. 2 வீக் கழிச்சு நான் பார்த்தேன் அப்படின்றவங்க இப்பவே வந்து ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நோட்ஸ் வந்து குடுத்துருவோம். ஸோ வேற ஒண்ணும் இல்லப்பா. ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேர் சொல்றாங்க, உங்க வீடியோ வந்து நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது சார். நீங்க நல்லபடியா வந்து ஷெட்யூல் குடுக்குறீங்க. நல்லா டெஸ்ட் பேட்ச் வந்து போடுறீங்க. ஆனா நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகணும். அப்பதான் வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம பேட்ச்சை வச்சு யூஸ்ஃபுல்லா பயனடைவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்கிறாங்களோ, ஸோ இப்போ குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வேணும்னா நம்ம பேட்ச்ல சேர போறாங்க. இல்லாட்டி வந்து சேர மாட்டாங்க. ஸோ அது அவங்க விஷ். சப்ஸ்கிரைபர்ஸா வந்து உங்கள்ட்ட நான் இத தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவ. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.